வணக்கம். நான் சோலையார் முகம். இன்னைக்கு மணிரத்னம் இயக்கத்தில் கமலஹாசன் மற்றும் சிம்பு நடித்த தக் லைஃப் படம் இன்னைக்கு தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய நம்மளுடைய வாழ்த்துக்கள். இன்னொரு விஷயத்தை ஒரு ரொம்ப பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம், ரொம்ப ஹானர் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, கமல் சார் தக் லைஃப் படத்தோடைய இசை வெளியீட்டு விழாவில் தமிழிலிருந்து பிறந்த மொழி தான் கன்னடம், மற்ற மொழிகள்லாம் அப்படின்னு சொன்னார். அது உண்மை, மிகவும் உண்மையான ஒரு விஷயம். அதற்கான ஆதாரங்கள், ஆவணங்கள் நம்மக்கிட்ட இருக்குது. அதனால தான் நம்ம தமிழிலிருந்து பிறந்தது தான் தெலுங்கு, கன்னடம், மலையாளம் அப்படின்னு பிற மொழிகளை நம்ம சொல்கிறோம். எப்படி கமல் சார் தமிழிலிருந்து பிறந்த மொழி தான் கன்னடம் அப்படின்னு சொன்னதுனால அங்கே கர்நாடகாவில் இருக்கிற சில அரசியல் அமைப்புகள் எல்லாமே தக் லைஃப் படம் எங்கள் கன்னடத்தில் நாங்கள் திரையிட அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு போராடினாங்க. கமல் சாரோடைய பேனரை கிழிச்சாங்க, உருவ பொம்மையை எரித்தாங்க. அவருடைய படத்தை செருப்பாளரோட அடித்து தன்னுடைய கண்டனத்தை வெளிப்படுத்தியிருக்காங்க. கன்னட மாநிலத்தோடைய துணை முதல்வர் சிவகுமார் அவர்கள் கூட என்ன சொல்கிறாருன்னா, கமல் மன்னிப்பு கேட்கலாமே அப்படின்னு சொல்கிறாங்க. கன்னட நீதிமன்றம் என்ன சொல்லுது, மன்னிப்பு கேட்கறதுல என்ன இருக்குது, ஒரு வார்த்தை தானே, மன்னிப்பு கேட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றமும் சொல்லுது. தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களும் சொன்னாங்க, மன்னிப்பு கேட்கறதுல என்ன இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இவ்வளவு பேர் மன்னிப்பு கேளுங்கன்னு சொல்லியும் கூட கமல் சார் மன்னிப்பு கேட்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டார். ஏன்னா அவர் பேசியது உண்மையான ஒரு விஷயம். அதற்கான ஆவணங்கள், ஆதாரங்கள் நம்மக்கிட்ட இருக்குது. ஒன்று, அவர் தவறான எண்ணத்தில் பேசலை, அவர் பேசியது தவறும் இல்லை. தவறாக புரிந்து கொண்டார்களே ஒழிய அவர் பேசியது தவறு இல்லை. அதனால் கன்னடத்தில் தக் லைஃப் படம் வெளியிடனாலும் பல கோடி நட்டமானாலும் நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன், ஏனென்றால் நான் தவறு செய்யவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா ஐயோ அந்த படம் அங்கே ஓடனா நிறைய கோடி கலெக்ஷன் வரும், ஓடனா நஷ்டமாகும், அதனால் பணத்துக்காக, கமர்ஷியலுக்காக மன்னிப்பு கேட்கறதுல என்ன இருக்குது அப்படின்னு ஒரு இறங்கி மன்னிப்பு கேட்டுட்டா அது ஒரு வியாபாரத்தனமாக மாறிடும். அதாவது நம்மளுடைய தமிழர்களை அவர் அடமானம் வைத்ததாக பொருளாகிவிடும். ஆனால் அவர் தமிழர்களுக்கு கௌரவம் சேர்த்த ஒரு விஷயம், தமிழர்களுடைய மாண்பை, மரியாதையை, கௌரவத்தை அவர் நிலைநாட்டின ஒரு விஷயம் என்னென்னா, எத்தனை கோடி செலவானாலும் பரவாயில்லைங்க, நான் செய்யாத தப்புக்கு நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன் அப்படின்னு நின்னார்ல, அதுதான் கமல் சார். அதுதான் கமல் சாரோட கெத்து. அதனால் இந்த விஷயத்தில் கமல் சாரை நம்ம ரொம்ப பாராட்டணும், நன்றி சொல்லணும். அந்த நன்றிக்காகவும் அந்த விசுவாசக்காகவும் தமிழருடைய மாண்பை விட்டு கொடுக்காத அந்த அறத்திற்காகவும் அந்த வீரத்திற்காகவும் நிச்சயமாக தக் லைஃப் படத்தை நம்ம ஒரு வெற்றி படமாக்கணும். நன்றி.